ஆயிரம் பதவிகளை துறந்துவிட்டு இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னை இணைத்துக் கொண்ட கௌரவ அல்ஹாஜ் ஆசாத் சாலி அவர்களை ஒரு சில நேரம் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்கும் மதிப்புக்குரிய உலமாக்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அமைச்சர் ஹக்கீம் அவர்களே, பேசாளர் பஷீர் சேவுதாவூத் அவர்களே மற்றும் உறுப்பினர்களே, அன்பான சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 22வது ஷுஹதாக்கள் தினம் இன்று அனுசரிப்பதாக நசார் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அந்த அழைப்பை ஏற்றி நான் இன்று இங்கே வந்தேன். இந்த அரசியல் பேச வரல. இன்று உங்களுடைய மாவட்டத்தில் தேர்தல் கேட்கணும் என்று வந்திருக்கிறேன். ஆனால் அது இந்த நேரத்தில் நான் பேச விரும்பல. இது ஷுஹதாக்கள் தினமாகவே இருந்து போடுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பிரச்சாரங்களில் சொல்லியிருக்கிறேன், மீடியா கான்ஃபரன்ஸில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுடைய அபிலாஷைகளை ஒரு ஓரம் தள்ளி முஸ்லிம்களுக்கு எந்த மறுவாதியும் இல்லாமல் தொடர்ந்து ரமலான் மாதத்திலே எலெக்ஷன் வச்சு வருவது. அதனால அதுக்கு ஒரு ப்ரொடெஸ்டாக எந்த தேர்தல் கேம்பெயினை நான் பண்ண மாட்டேன். பெருநாள் கொத்பா முடிய மாட்டேன். கொத்பாவுக்கு போகிற எனக்கு 14 நாள் இருக்குது. என்னுடைய அரசியல் தேர்தல் நாங்கள் உங்களோட வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் இன்று நசார் அவர்கள் இப்படி பேசுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் கண்டென்ட் அன்னைக்கு உலமாக்கள் சொன்னாங்க. நான் சார் நசார் 2 கிழமை என்னோட இருந்தாரு. நசார் கொழும்புக்கு வந்தாரு, ஒரு இண்டிபெண்டன்ட் டீம் ஒன்று போடணும்னு சொல்லி. அதே மாதிரி பிஎன்ஜி கொழும்புக்கு வந்தாங்க, இண்டிபெண்டன்ட் டீம் போடணும்னு. நாங்களும் தமிழ் பேசும் முன்னணி உண்டு அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவும் நாங்களும் சேர்ந்து இந்த 3 இண்டிபெண்டன்ட் டீம் போடுற ஆட்கள் பேசி இருந்தோம் 2 கிழமையா. அந்த நேரம் தான் நாங்கள் முயற்சி எடுத்தோம். எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் எடுக்கிற ஒரு முயற்சி தான். போன தடக்கா ஜெனரல் எலெக்ஷன்ல கூட இன்டர்கான் ஹோட்டல்ல நினைக்கிறேன் ஒரு 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் தலைவர் ஹக்கீம் அவர்கள் கலந்து கொண்டார்கள், ரிஷாட் பதூதீன் கலந்து கொண்டாரு, அதே மாதிரி அத்தாவுல்லா கலந்து கொண்டு அது கடைசி நேரத்தில் சைன் ஒப்பந்தம் பண்ற நேரத்தில் அத்தாவுல்லா பின்னதுக்கு அதுவால பேத்தாரு. அப்படி ஒரு நிலைமையில அன்றைக்கு வந்துச்சு. ஆனா இன்று திரும்பவும் நாங்கள் இந்த 3 கட்சியும் கூப்பிட்டு சொன்னோம், முஸ்லிம்கள் தலை நிமிந்து வாழணும், அவ்வளவுதான். தலை நிமிந்து வாழையில முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்றுபட்டா மட்டும்தான். அதனால இந்த 3 கட்சியும் நீங்க ஒன்று வரணும் சொல்லி ஜமியத்துல் உலமா, கவுன்சில் ஆஃப் முஸ்லிம்ஸ் நாங்க எல்லாரும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் அது சாத்தியப்படவில்லை. 3வது தரக்கும் சாத்தியப்படவில்லை. ஆனா இன்று இந்த மக்களை பொறுத்தளவில் மக்களுடைய நான் எங்க போய் பேசினாலும் அரசாங்கம் இல்லாம வந்தால் முஸ்லிம் காங்கிரஸ் வரலாம் என்றே தான் எல்லாரும் எனக்கு சொன்னது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அன்று காலையிலே தலைவர் அவர்கள் கோல் அடிச்சு சொன்னாரு, நீங்க சொன்னீங்க இண்டிபெண்டன்ட் குரூப் போட மாட்டேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஆதரிப்பேன்னு சொன்னீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொன்னாரு. நாங்க வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தே தான், நிச்சயமாக நீங்க வெளியே வந்தால் உங்களே ஆதரிக்க நாங்க வருவோம்னு சொன்னோம். எனக்கு மாவட்டமும் பிரச்சனை இல்லை. நான் அம்பாறை மாவட்டத்துக்கு போவா, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போவா, அவர் தான் சொன்னாரு, இல்ல நீங்க இந்த மாவட்டத்தை தான் கேட்கொண்டு தலைவர் அவர்கள் என்னை இங்கே கொண்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நாங்க பெருநாளை பொருள் வச்சு கொடுவோம். ஆனால் இன்னைக்கு ஷுஹதாக்கள் தினம் இன்றைக்கு உள்ள பிரச்சனையை பார்த்தால் சம்பந்தன் ஐயா அவர்கள் காட்ட பார்க்காரு, தமிழ் முஸ்லிம் மக்கள் எங்களோட, அரசாங்கம் பார்க்கிறது காட்ட தமிழ் முஸ்லிம் மக்கள் என்னையோட. அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரமான ஒரு தேர்தல்? இன்னும் 1 வருஷம் இருக்கு மாகாண சபைக்கு, 1 வருடம் இருக்கத்தக்கனுக்கு என்னது ஒரு தேர்தல் சொன்னால் அந்த அன்றைக்கு ஐநா சபை கூடிச்சு, திரும்ப இந்த ஐநா சபை கூடுது, என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு. அதுக்கு காட்டுதான் தேர்தல் வெச்சம், மக்கள் எங்களோட வாக்களித்தாங்க சொல்றதுதான் இந்த தேர்தல். அதனாலதான் சொல்ற முஸ்லிம்களை இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு
முஸ்லிமா வாழையாத ஒரு அரசாங்கம், முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்ல போய் தொழுகையாத ஒரு அரசாங்கம் என்னத்துக்கு எங்களுக்கு? அன்று அனுராதபுரிலிருந்து ஆரம்பித்து பலங்கொட ஜெயிலானிக்கு பேத்து, அங்கிருந்து தமுல்லைக்கு பேத்து, தமுல்லிருந்து தெய்வலைக்கு வந்து, தெய்வலிருந்து மூத்தூருக்கு வந்து, மூத்தூர்ல இருந்து 5 நாளைக்கு முதல் ராஜகிரியையும் பேத்து தொழுது கொண்டிருக்கிற உள்ளுக்கு போட்டு மூடின ஒரு அரசாங்கம். இது அரசாங்கம் செஞ்சுதான் நாங்க சொல்ல வரல. ஆனா அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு? முஸ்லிம்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை வார நேரம் அரசாங்கம் என்னத்தை செஞ்சுன்றது எங்களுடைய கேள்வி. அன்று தமுல்ல ஹாமதுரு சிவுரே கல்டிகோட ரோட்ல ஆட போகல, அந்த ஹாமதுருவை அரெஸ்ட் பண்ணினாங்களா? இதே ஒரு முஸ்லிம் பஞ்சல முன்னுக்கு போய் என்ன சரி செஞ்சா என்ன நடக்கும்? அவனுக்கு எப்பயுமே இல்ல, அவன் இன்னும் முள்ளுக்கு இருப்பான். ஆனால் முஸ்லிம்களுடைய பிரச்சனையில எந்த விதமான கவனத்தையும் எடுக்கல. இந்த பிரச்சனையை அன்றைக்கு நிறுத்திக்கொள்ள இருந்துச்சு. வியாழக்கிழமை காலையில 6 மணிக்கு நான் ஜனாதிபதி டெலிபோன் பண்ணினேன். வெள்ளிக்கிழமை சும்மா தொழுகையில்லாத ஒரு பிரச்சனை வருவது, தமுல்ல பள்ளிவாசல் முன்னுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருவது, நீங்க உடனடியாக நிப்பாட்டு சொல்ற நேரத்தில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, உங்களுக்கு ஒரே இடத்துல ஒரே பள்ளி கட்டுரை தான் வேலையா போச்சுன்னு சொன்னாரு. உங்களுக்கு எந்த நாளும் இதே தான், உங்களுக்கு ரோங் இன்ஃபர்மேஷன் தந்து கொண்டிப்பான் சார், நீங்க ரோங்கா சொல்றீங்க. அங்க ஒரு அமைச்சர் ஜனக பண்டார தென்னுகோ அவன் கேளுங்க, இது 2 வருஷமா 65 வருஷமா பழகின்னு தான் சொன்னேன். அவரு நான் ஜனக பண்டாரையோட டெலிபோன்ல இருக்க போகலே கதைச்சாரு. அப்ப ஜனக பண்டார் சொன்னாரு, என்னுடைய அப்பட காலத்துல இருந்து இருக்கிற ஒரு பள்ளிவாசல் 65 வருடமாக இருக்கிற பள்ளிவாசல் தமிழ்ல பள்ளிவாசல். ஆனா நாங்க ஜமீயத்துல் உலமாக்கு சொன்னோம், இந்த பள்ளிவாசல் அனுராதபுர உடைச்சது, பலாங்கொட எந்த போயக்கு முதிய கம்மாப்பில பஸ்ல 2 லோட் கொண்டு போறது, இதை நிறுத்தணும். இதுக்கு ஒரு வாக்குவாதம் முஸ்லிம்களுக்கு அரசாங்கம் தரணும் கேட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் ஜமீயத்துல் உலமாக்கு அந்த கடிதத்தை அரசாங்கத்தால் எடுக்க முடியாது. அதனாலதான் கேட்கிறோம், முஸ்லிம்கள் பள்ளிவாசல்ல தொழுகை இயலாத, முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்ல தொழுகை இயலாம என்று சொல்ற அரசாங்கத்தை நாங்க வாக்களிக்கிறதா, இல்லாட்டி இந்த முஸ்லிம் காங்கிரஸ் நாங்க வாக்களிக்கிறதா? தீர்மானம் கூட இப்ப பாங்க செல்ல டைம் ஆயினா நான் என் பேச்சை நீட்டிக்கொள்ள விரும்பல. ஆனா முஸ்லிம்களுக்கு இன்னமும் பிரச்சனை வர இருக்கு. நாங்க ஒற்றுமை ஆவினாத்தான், ஒற்றுமை கையாண்டாத்தான் நாங்க அவர் இவர் துண்டு துண்டா உடைச்சு கொண்டு போனோம்னு சொன்னால், துண்டு துண்டா வாக்குகளை கொடுத்து கொண்டு போனோம்னு சொன்னால் பிள்ளையான் தான் சீஃப் மினிஸ்டரா வரும். இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒற்றுமை ஆகணும். ஒற்றுமை ஆவினால் தமிழ் பேசும் மக்களுக்குள்ள ஒரு முஸ்லிம் முதலமைச்சரை தரக்கா நாங்க இந்த தரக்க எடுத்து கொடுப்போம் என்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுவேன். வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை உரையாற்றி சென்ற கௌரவ ஆசாத் சாலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து உரையாற்ற அழைப்பது